இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் இந்த எலெக்ஷன் தொடர்பான அந்த எக்ஸைட்மெண்ட் மக்கள் மத்தியில் இருக்கிறது. எதிர்கட்சியினர் திமுக மீதும் திமுக கூட்டணி கட்சிகள் மீதும் வைக்கப்படுற விமர்சனம் என்ன அப்படின்னா, முதன்மையானது அதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எங்கே போனாலுமே சொல்கிறாங்க. இது என்டிஏ கூட்டணி மட்டும் இல்லைங்க, திரு விஜய் அவர்களும் இதை பல இடங்களில் சொல்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது தமிழகத்தில், பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை, கஞ்சா புழக்கம் எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு தேர்தலில் எதிரொலிக்க போகுது அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாகவே இருக்குது. காரணம் கடந்த 5 வருடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் பழக்கத்தினால பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. க்ரைம் ரேட் இருக்கு இல்லையா, தமிழகத்தில் க்ரைம் ரேட் அப்படின்றது கடந்த 5 வருடங்களில் பல மடங்கு அதிகமாகி இருக்கதா ஒரு சர்வே சொல்லுதுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, மக்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு பக்கம் நிறைய இருக்குது. இந்த செயின் ஸ்நாச்சிங்காக இருக்கட்டும், இல்லை வழிப்பறியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 50 வருடங்களில் இந்த மாதிரியான ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழகத்தில் இருந்ததே இல்லை அப்படின்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. மார்ச் 27ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நெடுங்குன்றம் ஒரு 4 இளைஞர்கள் கேரம் போர்டு ஆடிட்டு இருக்காங்க. ஒரு குடியிருப்பில் கேரம் போர்டு ஆடிட்டு இருக்காங்க. அந்த வழியாக ஒரு போதை கும்பல் சரமாரியா அமைதி பூங்கா அப்படின்ட்டு தமிழகத்தை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி சூழல் அப்படி இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஷின் தான். ஏன்னா தினசரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி இருக்குங்க. திரு விஜய் அவர்கள் போகிற இடமெல்லாம் இதை தான் சுட்டி காட்டுறாரு. திரு சீமான் அவர்களும் இதை தான் சுட்டி காட்டுறாங்க. ஸோ ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுமே இந்த எலெக்ஷனில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரமாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குங்க. அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் அரசியல் பரபரப்பு அப்படின்றது உச்சத்தில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு புறம் அதிமுகவின் உதய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் கேம்பெயின் போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் போயிட்டுருக்காரு. நாம் தமிழர் கட்சியினோட சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு. இப்படி ஒவ்வொரு தொகுதிகள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையுமே அந்த தேர்தல் திருவிழா அப்படின்றது ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் இந்த எலெக்ஷன் தொடர்பான அந்த எக்ஸைட்மெண்ட் மக்கள் மத்தியில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அண்ட் தென் குறிப்பாக எதிர்கட்சியினர் திமுக மீதும் திமுக கூட்டணி கட்சிகள் மீதும் வைக்கப்படுற விமர்சனம் என்ன அப்படின்னா, முதன்மையானது அதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எங்கே போனாலுமே சொல்கிறாங்க. இது என்டிஏ கூட்டணி மட்டும் இல்லைங்க, திரு விஜய் அவர்களும் இதை பல இடங்களில் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரீசெண்டாக கூட திருச்சியில் அவர் பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது தமிழகத்தில், பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை, கஞ்சா புழக்கம் எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அதே தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போகிற இடமெல்லாம் இந்த ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது வைக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு தேர்தலில் எதிரொலிக்க போகுது அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாகவே இருக்குது. காரணம் கடந்த 5 வருடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் பழக்கத்தினால பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய பெற்றோர் கண்ணீர் மல்க பல இடங்களில் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த போதை பழக்கத்தினால்தான் அவங்க தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. அந்த க்ரைம் ரேட் இருக்கு இல்லையா, தமிழகத்தில் க்ரைம் ரேட் அப்படின்றது கடந்த 5 வருடங்களில் பல மடங்கு அதிகமாகி இருக்கதா ஒரு சர்வே சொல்லுதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ வழக்குகள் அதிக அளவில் இந்த கவர்மெண்ட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாலியல் ரீதியிலான துன்புறுத்தலுக்கு ஆளாகத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த போதைப் பொருள் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு பல அரசியல் விமர்சகர்களும் சரி, பல மக்களும் சரி, இந்த ஒரு போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் சுட்டி காட்டுறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. 1 2 பல இன்சிடெண்ட் சொல்லிகிட்டே போகலாம். இந்த போதைப் பொருள் புழக்கத்தினால தமிழகத்தில் ஏற்படக்கூடிய அந்த அசம்பாவிதங்களை குறிப்பாக ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா விழுப்புரத்தில் ஒரு 4 இளைஞர்களை போதைப் பொருள்
உட்கொண்டு, அதாவது கான்ஷியஸே இல்லாமல் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் வந்த ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கியிருக்காங்க. அதாவது முன்னெல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, இல்லை ஒருத்தர் வெட்டுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒரு பர்சனல் ரீசனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த குற்றங்கள்லாம் பார்த்தா எந்த ரீசனுமே இல்லை. ஒரு டீ கடையில் உட்காந்து 4 பேர் டீ குடிச்சிருக்காங்க, அவங்கள வந்து வெட்டிட்டு போகிறாங்க. சும்மா ரோட்டில் நடந்து போகிறவங்கள வெட்டிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து தமிழகத்தில் நடந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் வந்து என்டிஏ கூட்டணி தலைவர்கள் போகிற ஒவ்வொரு இடமும் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மக்கள்கிட்டையும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து பெருமளவில் வருது. இப்போ நீங்கள் சாதாரணமாக போய் மக்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கூட அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதாங்க, இந்த போதைப் பொருள் அப்படின்றது தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்படின்னு வந்து அவங்க வெளிப்படையாக சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதா வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா, மார்ச் 27ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நெடுங்குன்றம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 4 இளைஞர்கள் வந்து கேரம் போர்டு ஆடிட்டுருக்காங்க. ஒரு குடியிருப்பில் கேரம் போர்டு ஆடிட்டுருக்காங்க. அந்த வழியாக வந்த ஒரு போதை கும்பல் வந்து சரமாரியாக ஃபஸ்ட்டு பேசியிருக்காங்க. அவங்கள வம்பு இழுக்கிற மாதிரி, அவங்கள வந்து ட்ரிகர் பண்ண மாதிரி ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் பொறுமை இழந்த அந்த சிறுவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த இளைஞர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப பேசியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் வந்து முத்தி போய் அந்த போதை கும்பல் வச்சிருந்த அந்த அருவாளால் வந்து அவங்கள சரமாரியாக வெட்டியிருக்காங்க, சரமாரியாக தாக்கியிருக்காங்க. அந்த 4 சிறுவர்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னே வந்து தெரியாமல் ஒரு பதபதைப்பு நிலைக்கு போயிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நமக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா அமைதி பூங்கா அப்படின்ட்டு வந்து தமிழகத்தை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி சூழல் அப்படி இருக்கா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கொஷின் தான். ஏன்னா தினசரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி இருக்குங்க. ஒரு ஊடகத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த போதைப் பொருள் பழக்கத்தினால வரத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த 4 சிறுவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரமாரியாக தாக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வடமாநில இளைஞர் ஒரு தாக்கப்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாச்சு. ஸோ இந்த ஒரு நியூஸை தான் வந்து எதிர்க்கட்சிகள் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கான வேலைகள்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அது மட்டுமா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, மக்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு பக்கம் வந்து நிறைய இருக்குது. இந்த செயின் ஸ்நாச்சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து வழிப்பறியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 50 வருடங்களில் இந்த மாதிரியான ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழகத்தில் இருந்ததே இல்லை அப்படின்ட்டு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. திரு விஜய் அவர்கள் போகிற இடமெல்லாம் வந்து இதை தான் வந்து சுட்டி காட்டுறாரு. திரு சீமான் அவர்களும் இதை தான் வந்து சுட்டி காட்டுறாங்க. ஸோ ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுமே இந்த எலெக்ஷனில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரமாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குங்க. இதை நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். ஆனால் எந்த அளவுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் தேர்தலில் திமுகவுக்கு எதிராக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுபட போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கலாம்.